ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நடிகரும் விஜய் டிவி பிரபலமான கேபிஒய் பாலா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பலருக்கும் உதவி செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்காரு. இவர் சமீபத்தில் தனது 30வது பிறந்த நாளையும் கொண்டாடியிருக்காரு. பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கிட்டு வராரு. இது ரொம்ப வெகு விமர்சனமாகவே நடைபெற்றுட்டு தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாலா அவங்கள செய்தியாளரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் நடித்த திரைப்படத்து மூலமாக கிடைச்ச வருமானத்தை வச்சு 2 வீடை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தார். அதோடு விஜய் பற்றியும் அவரோட கேள்விக்கும் பதில் கொடுத்திருக்காரு. சின்ன திரையில இருந்தபோதே இவர் வெள்ளித்திரையில இப்போது அடியெடுத்து வச்சிருக்காரு. பாலா மீது அதீதமான எதிர்பார்ப்பும் மரியாதையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு தான் வருது. அவர் தன்னுடைய சொற்ப வருமானத்தில் தான் தன்னால் முடிஞ்ச அளவில் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு மட்டும் இல்லாமல் ஆதரவற்றவங்களுக்கும் அடிப்படை செலவுகள், தொழில் தொடங்குவதற்கு உதவின்னு பல வந்துட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இப்போ லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து உதவிகளை செய்ய தொடங்கி பல வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் உதவிகள் செஞ்சாலும் அதிக விமர்சனங்களை சந்திச்சுட்டு தான் வராரு பாலா. அதையும் கண்டு கொள்ளாமல் தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்துட்டு தான் இருக்காரு. இவர் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கனால இவர் கடைசி காலத்தில் கஷ்டப்பட தான் வேணும்னு இவருக்கு பலர் அட்வைஸும் பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனால் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என பாலா உதவி செஞ்சுட்டு தான் இருக்கார். சமீபத்தில் அவருடைய 30வது பிறந்த நாளையும் கொண்டாடி இருந்தார். அவருடைய பிறந்த நாளில் அவருடைய ரசிகர்கள் பாலாவை போலவே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியும் நலத்திட்டங்களையும் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இதையே பாலா முன் நின்று நடத்தியும் வச்சிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலாவை ராணிப்பேட்டையில் அமைஞ்சிருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பாலாவுக்கு அங்கிருந்து அவங்க சால்வை நினைச்சு கௌரவிச்சிருந்தாங்க. அதாவது 4 லட்சம் நலத்திட்டமும் இப்போ செஞ்சுருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அப்புறம் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கப்பட்டிருந்திருக்காரு. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பாலா மகிழ்ச்சியாகவும் சொல்லியிருக்காரு. தனக்கு சினிமா மூலம் கிடைச்ச வருமானத்தில் விழுப்புரம் மற்றும் ஆரணி ஆகிய பகுதிகளில் 2 வீடுகள் கட்டி கொடுத்து இன்று திறப்பு விழா நடைபெற்றதாகவும் அது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு.